இது ரொம்ப குயிக் ரெசிபி. அதாவது சிவப்பரிசி அவல் உப்புமா எப்படி பண்ணுறது பார்ப்போமா? சிவப்பரிசியில் கொஞ்சம் லைட்டாக தண்ணியை தெளிச்சுக்கோங்க, உப்பு போட்டுக்கோங்க, கொஞ்சம் சீனி போட்டுக்கோங்க, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, விரைவி தனியாக ஒரு இடத்துல வச்சுருங்க. பொடியை காய்கறிகள்லாம் கட் பண்ணிக்கோங்க, பிடிச்ச காய்கறிலாம் கட் பண்ணிக்கோங்க, வெங்காய பொடியை கட் பண்ணிக்கோங்க, பச்சை மிளகா, எண்ணெய் தாளிச்சோட கடுகு உளுத்தம் பருப்பு எல்லாம் போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகா போட்டு இஞ்சி பூண்டு விழுதும் போட்டு நல்லா வதக்கிக்கங்க. அப்புறம் அந்த காய்கறிகளையும் போட்டு நல்லா வதக்கிக்கங்க. அந்த காய்கறிகள் போட்டு வதக்குன்ற போது நம்ம அதில் கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கும் கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகத்தூள், இத்தனையும் சேர்க்கணுங்க. சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் தட்டை வச்சு மூடிடுங்க. மூடினா சீக்கிரம் வெந்துருங்க. பொடியே நறுக்குன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம இந்த விரைவி வச்சுருக்கோம்ல, அதில் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் பிழிஞ்சி கொஞ்சம் கொத்தமல்லி தலையை ஒன்றா போட்டு கிளறி அதை இந்த காய்கறியோடு சேர்த்து ஒரு பெரட்டுனா சும்மா அருமையான சிவப்பரிசி அவல் உப்புமா ரெடி. செஞ்சு பாருங்கள், உடம்புக்கு ரொம்ப நல்லது.